மேகதாது அணை கட்டக்கூடிய இடம்னு சொல்லி ஒரு மார்க், அந்த இடத்துல சிவப்பு கலர் கொடியெல்லாம் மார்க் பண்ணி நட்டு வச்சிருக்காங்க, பார்டர் மாதிரி. அதாவது சார் 12,500 ஏக்கர் நிலத்தை எடுக்கணும் சார். எவ்வளவு? 12,500 யானை வலசை பாதை இருக்கு. அதாவது திக்கு ஃபாரஸ்ட். திட்ட மதிப்பு 9,000 கோடி. அதுல நீங்க 4.25 லட்சம் பழங்குடி மக்கள் இடம்பெயரணும். இந்த டேம் கட்டினா இது அடர்ந்த காடு. ஆமா, விலங்குகள் எல்லாம் இதனால் வேட்டையாடப்படும். ஆமா, பழங்குடி எல்லாம். அது அந்த இதுக்கு இது இன்னொரு கொடுமை தெரியுமா? 12,500 ஏக்கர் நிலமா? ஆமா, இல்ல 12,500 ஏக்கர் நிலம் எடுக்கணும். எடுத்தாதான் இந்த டேமே கட்ட முடியும். இன்னொரு கொடுமை சொல்லட்டுமா? இந்த தமிழர் அழுவதை தவிர இந்த டேம் கட்டுறதுக்கான மணல் பூரா எங்க திரும்ப போச்சு? நம்ம ஊர்ல இருந்தா. இப்படி ஒரு இன உலகத்தில் இருக்குமா சார்? இவனுக்கு தண்ணி வேண்டான கட்டுவதற்கான மணலை இந்த ஓபிஎஸ் பிடபிள்யூ மினிஸ்டர் இருக்கும் போது தான் கொடுத்தார். அதாவது 50,000 ரூபாய் லோடு கொடுத்து இப்படி ஒரு இனம் உலகம். இந்த பக்கம் நாங்கள் அணை கட்ட மாட்டோம்னு தீர்மானம் போட்டு சட்டசபை போட்டிட்டு இருக்கான். மணல் விற்கிற ஒரு நாளைக்கு 2,000 லோடு போது கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும். இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஆற்றுல கூட மண்ணை எடுத்து 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 பாறை தான் இருக்கு. மணல்ல தண்ணி உருபிடி மணலை உருவாக்குவதற்கு ஒரு ஆறு ஏறக்குறைய ஒரு 3000 கிலோமீட்டர் பயணம் செய்யும். உருபிடி மணலை உருவாக்குவதற்கு இதான் இயற்கை சொல்லு. பாறைகள் மீது தண்ணி ஓட ஓட பாறையில் உறைவு ஏற்பட்டு மண் அப்படியே தள்ளிட்டே வருது. அப்போ உருபிடி மண்ணுக்கு ஒரு ஆறு எத்தனை 1000 கிலோமீட்டர்? 3000 கிலோமீட்டர். அப்போ இதை என்ன பண்றான்? பொக்கலைன்னு வச்சு சேகர் ரெட்டி, படிக்காசு, மணல் ரத்னம், மணல் ராமச்சந்திரன் இத்தனை பேரும் வாங்கிக்கிறான். இதுக்கு சிஎம் ஆபீஸில் டெண்டர். எங்க ஜெயலலிதா காலத்திலும் சரி, கருணாநிதி காலத்திலும் சரி, சிஎம் ஆபீஸில் டெண்டர். இப்போ இன்னும் டெண்டர் ஆரம்பிக்கல. எங்க விஜய் ஆபீஸில். அப்போ பாறை வந்த பிறகு நீர்பிடிப்பு எங்கேயுமே போகலை.